ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபிஎஸ் லிட்டில் வேர்ல்ட். ஹாப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்துட்டோம். நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனோட பேர் ஸ்ரீராம். அவனுக்கு 5 வயசு ஆக போகுது. அவனை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறேன். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப நிறைய பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தோணிச்சு. காட் ப்ராமிஸ். அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு மற்ற நாளில் இப்போ நம்ம நல்லா லேட்டாக தூங்குகிறோம் அண்ட் லேட்டாக எழுந்துக்கிறோம், இல்லாட்டி ஒரு 7 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறோம். அதை விடவுமே 6 மணிக்கு எழுந்துக்கிறத விட ஒரு 3 மணி இல்லை 4 மணி 3 மணிக்கெல்லாம் கூட எந்திரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 4-4:30க்கு எந்திரிச்சா கூட ரொம்ப நல்லா இருக்காது. அந்த நாளே ரொம்ப சூப்பர்பாக என்ன நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு இன்னும் நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி, அதே மாதிரி இப்போ வீட்டு வேலையாக இருந்தாலும் எல்லாமே சீக்கிரம் முடிகிற மாதிரி, எல்லாத்தில் வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, அந்த நாளே ரொம்ப பாசிட்டிவாக சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு சின்ன விஷயம் லைஃப்பில் ஒரு விஷயம் மட்டும் மாற்றினா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குது, நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது, அப்போ ஏன் கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக இந்த விளக்கு வச்சு காலையில் எந்திரிக்கிறது மட்டும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் விளக்கு வச்சு பூஜை பண்ணோன்னா வீடே ஒரு மாதிரி தெய்வீகமாக, என்ன காலையில் நேரத்தில் எந்திரிச்சு விளக்கு வச்சா சாமியே நம்ம வீட்டுக்குள்ளார வரும், மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளார வரும் அப்படின்னுலாம் பெரியவங்க சொல்லுவாங்க. நிறைய நம்ம ரீல்ஸில் முதல் கொண்டு பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் அப்படியே உண்மைங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுது. அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக நல்ல ஒரு வைப் எனக்கு இருக்குது. இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கை பற்றி பார்க்கலாம். ஒரு தட்டில் 5 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் இல்லைன்னா லேம்ப் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திரி போட்டு 4:24 4:24லேருந்து 5:12 வரைக்கும் அந்த 48 மினிட்ஸ் தான் பிரம்ம முகூர்த்தம். பொதுவாக காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், ஏர்லி மார்னிங் 3 to 6 ஒரு நாளோட மிக முக்கியமான டைம் அப்படின்னே சொல்லலாம். இது சரஸ்வதி யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் யார் எழுந்து வேலை செய்கிறது, அந்த படிக்கிற குழந்தைங்க படிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான வேலை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் யார் எழுந்திரிச்சு வேலை செய்கிறாங்களோ கண்டிப்பாக லைஃப் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக அந்த நீங்கள் பண்ணுற வேலை சக்ஸஸ் தான். மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த டைமில் தீபம் வைக்கிறதா இருந்தால் ரொம்ப நல்லது. அது கூடவே உங்களுக்கு தெரியற மந்திரங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு முதல் நாள் வச்ச உடனே எனக்கு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த ஒரு ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நாள் முழுவதுமே எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிது. அதனால நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். முதல் நாள்லேருந்தே நம்மளுக்கு இதோட ஒரு பெனிஃபிட் இல்லைன்னா அது உண்மை அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிறதா இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கோட மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். மட்டும் இல்லை, இந்த 3 to 6 கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. லைஃப்பில் முன்னுக்கு வரணும், நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் எந்திரிச்சு நீங்கள் எந்த சாமியை கும்பிடுறீங்களோ அந்த சாமியை கும்பிடலாம். பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறது ஒரு தட்டில் 5 அகல் விளக்கில் நம்ம பற்ற வைக்கிறது தான், தீபம் வைக்கிறது தான். இனி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த விளக்கு வைக்கிறீங்களோ, லக்ஷ்மி விளக்காக இருந்தால் அப்படி, இல்லை எந்த விளக்கு வச்சு நீங்கள் சாமி கும்பிடுறீங்களோ அப்படி கூட பண்ணலாம். அது பிரம்ம முகூர்த்தத்தில் வைக்கிற விளக்கு. நாங்கள் இது புது வீடுங்க, ரெண்டல் ஹவுஸ். நடுவில் என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலையெல்லாம் போச்சு. அப்போது திரும்பி அவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 48 நாள் நாங்கள் விரதம் எல்லாம் எடுத்தோம். பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சு விரதம் எடுத்தோம். திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கைங்க. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டு மடி பிச்சை எல்லாம் எடுத்தோம். அது ஒரு வேண்டுதல். ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் இப்படி வேண்டி இருந்தேன் கடவுள்கிட்ட. ஆனால் அந்த சாமியை வேண்டி 7வது நாள் 8வது நாள் அவருக்கு வேலை கிடைச்சது. நினச்சதை விட அதிகமாக ஒரு பெரிய கம்பெனியிலேருந்து அவனுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சது. அவர் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில் நாட்டிஸ் பீரியட் சர்வ் பண்ணுற டைமில் நிறைய கம்பெனிஸ்க்கு நம்ம டெய்லியும் ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து, ஒவ்வொரு ஜாப் சர்ச் ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் போய் பார்த்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் எந்த கம்பெனி
கம்பெனிலேருந்துமே வந்து ஒரு கால் கூட வரல. அதுவும் மீறி சம்டைம்ஸ் வந்து கால் வந்தால் கூட ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு இனம் புரியாத பதட்டம் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறோம், ரெண்டல் ஹவுஸில் வேறு இருக்கிறோம். ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆனாலே வந்து 2 தொடங்கி அப்படியே வந்து 1008 செலவுகள் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலங்கிற மாதிரி அவ்வளோ பயம். கடவுளே நீ தான் துணை, உன்னை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி முருகனை வந்து சரணடைஞ்சிட்டோம். கண்டிப்பாக வந்து சொல்கிறேங்க, நாங்கள் வந்து எந்த காலுமே வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னே சொல்லலாம். அப்போ தான் வந்து திருச்செந்தூர் முருகன்கிட்ட வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து முருகனை வந்து ரொம்ப வந்து வழிபடுவோம். திருச்செந்தூர் முருகன் வந்து எங்களுக்கு குலதெய்வம் கூட, அம்மாவுக்கு வந்து குலதெய்வம். அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி மடிப்பிச்சை எடுத்தோன்னா நம்மளோட சங்கடங்கள் வந்து முருகன் வந்து கண்டிப்பாக கேட்கும், நல்லா ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்னு. எதை பற்றியும் யோசிக்கல, சீக்கிரமாகவே போயிட்டோம். நானும் என்னோடய மதுரையில் மாமியாரும் தான் சேர்ந்து நாங்கள் 2 பேரும் மடிப்பிச்சை எடுத்தோம். வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். ஆனால் வந்து கால்ஸ் வர ஆரம்பிச்சிது. மற்ற எந்த கம்பெனி நாங்கள் நிறைய அதுக்கு முன்னாடியே வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணோம். ஆனால் எந்த கம்பெனியிலேருந்தும் கால் வரல. ஆனால் அப்ளை பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியிலேருந்தும் கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு அடுத்த ரவுண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம், ஆறுதல் அப்படின்னே சொல்லலாம். முருகன் கைவிடலை. நினச்ச மாதிரி நல்ல ஒரு வேலை வந்து எங்களுக்கு 8th டே கோவிலுக்கு போய் வந்து 8வது நாள் கிடச்சிது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடு கூட மாறுற மாதிரி இருந்துச்சு. அதான் புது வீடு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் இருந்த இடத்துல இருந்து அவர் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுக்கு வசதியாக, அதே மாதிரி குழந்தையோட ஸ்கூலுக்கும் வந்து 2 பேரும் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல், டிஸ்டன்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு ஈஸியாக வீடு வேறு நடுவில் மாற்றிட்டோம். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறேன். இது நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லி இருந்திருக்கணும். இந்த சேனலில் வந்து டிவோஷ்னல் விஷயங்கள், தெய்வீகமான நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். என்னோடய லைஃப்பில் வந்து நடந்த மாற்றங்கள், நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம், அதாவது நேரத்தில் எந்திரிச்சு விளக்கு வச்சு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல விதமாக மாற ஆரம்பிச்சது. இருக்குது சின்ன சின்ன வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் வந்து அப்படியே வந்து கைவிடலை, சாமி வந்து கைவிடலை மட்டும் இல்லை, கீழே விழுந்து போகாமல் ஏதோ ஒரு இடத்துல வந்து தாங்கி பிடிச்சி கரெக்டாக அப்படியே கீழே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்க வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற அந்த ஒரு சக்தி இருக்குல்ல, கண்டிப்பாக அதுதான் கடவுள் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடலை இது வரைக்குமே வந்து. மட்டும் இல்லை, இந்த பிரம்ம முகூர்த்த விளக்குலேருந்து நிறைய பூஜா விஷயங்கள் வந்து டெய்லி நம்ம வீட்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன், வீட்டுக்குள்ளேயும் சரி இல்லை லைஃப்லேயும் சரி, ரொம்ப நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக இனி நடக்காது, கிடைக்காது அப்படின்னு இருந்த விஷயங்கள் கூட கிடைக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம், அதே மாதிரி நான் பண்ணுற இந்த பூஜைகள் தான். கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நம்ம சேனல் மூலயமா வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். காலையில் வந்து பூஜையெல்லாம் நல்லபடியாக முடித்ததுக்கு வீட்டுக்கு வந்து விநாயகர் கணபதி வந்து இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கணபதி. இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரேம் வந்து வீட்டுக்கு முன்னாடி மாட்டணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. ஆனால் ரொம்ப நாளாக நான் நினச்ச விஷயம் நடக்கலை. நிறைய இதுக்குள்ளார கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 வீடுகள் வந்து மாற்றிட்டோம். இத்தனை வருஷத்துக்கு நடுவில் வந்து இப்போ தான் வந்து நினச்ச மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய கணபதியை வீட்டுக்கு முன்னாடி மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு அமைஞ்சுது. அதில் ரொம்ப சந்தோஷம். மட்டும் இல்லை, எனக்கு வீடு மொத்தமாக வந்து பூஜை பண்ணும்போதும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விசேஷ நாள்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சு வீடு பூஜா ரூம் எல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த ஸ்மெல் எல்லாம் கூட ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்குது. நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனோட மிகப்பெரிய டிவோட்டிஸ் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு வந்து அங்கே வந்து ரொம்ப தெரியும், எல்லாரையும் தெரியும். அதனால வந்து திருச்செந்தூர் அரகஜா வந்து நம்மக்கிட்ட
எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் இருக்குது. இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் அதே மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து wibbies.lilworld.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலயமா நாங்கள் சேல் பண்ணுறோம். மட்டும் இல்லை, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். திருச்செந்தூர்லேருந்து அரகஜா நம்ம வந்து வாங்கிட்டு வருவோம். இது வந்து நிறைய பேர் வந்து திருச்செந்தூரில் போகணும் அப்படின்னு நினச்சி முடியாமல் கூட நிறைய பேருக்கு போகுது. அவ்வளோ தூரம் போக முடியல. ஆனால் திருச்செந்தூர் அரகஜா வந்து பிரசாதம், கடவுளோட பிரசாதம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம். ஸோ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது 9656000642 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். திருச்செந்தூர் பகவானோட சுப்பிரமணியனோட பிரசாதம் அரகஜா வந்து நம்ம சேல் பண்ணுறோம். தேவைன்னா அப்படியே காண்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பிராஸ் ஐட்டம்ஸ், நம்மக்கிட்டே இருக்கிற பிராஸ் ஐட்டம்ஸ். நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த குட்டி குட்டி பிராஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன குட்டி கிருஷ்ணன் கேரளாலெலாம் வந்து வெண்ணக்கண்ணன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் இதே மாதிரி சிலைகள் வந்து பூஜா முறையில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து 199க்கு வந்து நாங்கள் இதை சேல் பண்ணுறோம். இதே மாதிரி வெண்ணக்கண்ணன், அதே மாதிரி சரஸ்வதி, கோமாதா, குழந்தையோட கோமாதா, சிவ பார்வதி குழந்தை, யானை, இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இது 5 தலையோட நாகத்தில் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு குட்டி அழகான கிருஷ்ணன். குட்டி கிருஷ்ணன் இல்லை, ஒரு இளம் வயசில் இருக்கிற கிருஷ்ணர் வந்து நாகத்து மேலே உட்காந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி விக்கிரகங்க. இந்த ஐடல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். 3 டைப்ஸ் ஆஃப் விநாயகர் நம்மக்கிட்ட இருக்குது. 3 தலை இருக்கிறது. அதே மாதிரி ஒரு அழகான லாட்டஸில் இருக்கிற மாதிரி ஒரு விக்னேஸ்வரன். இந்த குட்டி கணபதி உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து எஸ் அஃப்கோர்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி www.wibbies.lilworld.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கூட நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மட்டும் இல்லை, இப்போ வந்து கடவுளோட ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முருகனோட ஃபோட்டோ, கணபதியோட ஃபோட்டோ, இல்லை சரஸ்வதி, மகாலட்சுமி, எந்த சாமி ஃபோட்டோவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபோட்டோஸு. அதே மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா திரிகளும், தாமரைத்தண்டு திரி, இல்லை வாழைத்தண்டு திரி, எருக்கந்திரி, வெள்ளைத்திரி, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, அதே மாதிரி தசாங்கங்கவுனு, கப் சாம்பிராணி, வெள்ளருக்கு கணபதி, இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பிராஸ் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பூஜா ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஐடல்ஸ், இந்த குட்டி குட்டி ஐடல்ஸ், ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கே தெரியும் ஐடல்ஸ் எல்லாம் வாங்கணும், ஃபிகரன்ஸ் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. அந்த வெண்ணக்கண்ணெல்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு டீசெண்டான சைஸ் வாங்கணும் அப்படின்னா 1000 எபோவ் போகும் இல்லையா. இது குட்டி தான், ஆனால் வந்து நம்ம பூஜா முறையில் ஒரு சின்ன விக்கிரகம் வச்சு வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு 199 பே பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். அதில் அந்த எலஃபண்ட் சிலை மட்டும்தான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இந்த 199 எல்லாம் கொஞ்சம், இந்த சிலை மட்டும்தான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா வெயிட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் இருக்குது. அதனால தான் இது கொஞ்சம் வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பூஜா தேவைகளுக்காக வந்து கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து குபேர பானை. குபேர பானையை பற்றி நான் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்ம பூஜா முறையில் வந்து கண்டிப்பாக அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குபேரன் அப்படிங்கிறது வந்து சர்வ செல்வத்தோட அதிபதி. இந்த குபேர பானை வந்து நம்ம தேவனுக்காக வந்து நம்ம வழிபடுறது. இந்த குபேர பானையில் வந்து மங்களகரமான பொருட்கள், அதாவது வந்து நெல், பச்சரிசி, இல்லாட்டி வந்து தால், துவரப்பரிப்பு, உப்பு, இல்லை நவரத்தினங்கள், இதெல்லாம் வந்து நிறச்சி லக்ஷ்மி காயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, காசு, குட்டி குட்டி வந்து காயின்ஸ், இதெல்லாம் வந்து நிரப்பி ஒவ்வொரு பானையிலையும் வந்து இந்த பொருட்கள் வந்து நிரப்பி நம்ம வந்து பூஜா முறையோட நார்த் டைரக்ஷனில் வந்து நார்த் கார்னரில் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. டெய்லி வந்து ஒரு பூ வச்சு டெய்லி தீபம் காமிச்சு நம்ம வழிபடலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சகல வந்து செல்வமும் கொண்டு வரும் அப்படிங்கிறது
சொல்கிறது, குபேரனோட பிரீதி லபிச்சு கிடச்சி சர்வ ஐஸ்வர்யம் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை. இது வந்து குட்டி கலசம். இதில் வந்து நம்மளுக்கு சாமிக்கு வந்து நைவேத்தியம் படைக்கலாம், பால் தண்ணி அதெல்லாம் கூட வைக்கலாம். அதே மாதிரி நம்ம குல தெய்வத்துக்கு கலசம் வைப்போம் இல்லையா, அது கூட ஒரு சின்ன குட்டியாக வந்து கலசம் வைக்கிறதுக்கு கலச சொம்பா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 210 rupees தான். இந்த ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விளக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போதும். ஒரு 4 to 8 வாக்கிங் டேஸில் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து அனுப்பி வச்சுடுவோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.